நேர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த செந்தூர் ஸ்ட்ரைக் பற்றி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று நடந்திருக்கு. லெஃப்டினன்ட் கர்னல் கணேஷா நம்மளோட இருக்கிறார். சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்காங்க. 9 இடங்களில் தாக்குதல் துல்லியமாக பண்ணியிருக்காங்க. லஷ்கர்-இ தொய்பா உள்ளிட்ட அமைப்புகள் வந்து இந்த தாக்குதலில் வந்து அழிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு. இந்த ஸ்ட்ரைக் என்ன சார் இது? நம்ம காலங்காலமாக சுதந்திரத்துக்கு அப்புறமா மோஸ்ட்லி 1980s ஆரம்பித்த அந்த தீவிரவாத அந்த பிஸ்னஸ் பாகிஸ்தானோட ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசமாக மாறி அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறி அவங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக மாறும்போது அந்த தீவிரவாதம் பயங்கரவாதமாக மாறி மதத்தின் சாயம் பூசப்பட்டு 22 ஏப்ரல் 2025 அன்று ஒரு படுகொலையை வந்து நடத்திட்டு போனாங்க. நம்ம மெஜாரிட்டி ரிலிஜனான ஹிந்துஸ் அப்படிங்கிற ஒரு ரிலிஜன் மேலே அவங்க அந்த படுகொலையை நிகழ்த்திட்டு போனாங்க. அப்போ ஒரு 150 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மெஜாரிட்டி ரிலிஜனை சார்ந்த அந்த தேசிய தலைமை அதை பார்த்துட்டு சும்மா இருந்ததுன்னா அந்த தலைமைக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதை பார்த்த எனக்கு எந்த அளவுக்கு ரத்தம் கொதிச்சதோ உங்களுக்கு எப்படி கொதிச்சதோ, ஈவன் மற்ற மதத்தை சார்ந்த இஸ்லாமிய இந்தியருக்கு எவ்வளோ ரத்தம் கொதிச்சதோ அதை விட பல மடங்கு அந்த தலைமைக்கு ரத்தம் கொதிச்சது. அப்போ வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், இந்த தீவிரவாதிகளை நான் தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படின்றது. இந்த தக்க பதிலடி அப்படிங்கிறது வந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது, எந்த பதிலடிங்கிறது வந்து இதை குவான்டிஃபை பண்ணவே முடியாது. 26 பேருக்கு 26 பேர் கொள்வது வந்து தக்க பதிலடியா அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கனெக்டேஷன்ஸில் வரும். அப்போ வந்து காலங்காலமாக வந்து அவங்க அடிக்க நம்ம வந்து போய் ஒரு பதிலடி, ஒரு பாலக்கோட் ஸ்ட்ரைக், உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இல்லை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு விதமாகவே வந்து ஒரு ரியாக்ஷனாக தான் பண்ணிகிட்டு இருந்தோமே தவிர ப்ரோஆக்டிவாக எதுவுமே பண்ணலை. ஆனால் இந்த தடவை தேசிய தலைமை முடிவு பண்ணது என்னென்னா, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த ஒரு சர்ஜிக்கல் அந்த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அந்த 9 டார்கெட் மேலே பண்ணது வந்து அந்த தேசிய தலைமை அன்று சொன்ன அந்த ஒரு வாக்கியத்தினால அந்த வாக்கியத்தை பார்த்திங்கன்னா எந்த மக்களையும் எந்த நாட்டையும் தாக்காமல் அந்த தீவிரவாதத்தை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இது முதல் அடி தான். இது வந்து ஆரம்பமே தவிர இது வந்து முடிவல்ல. இதனுடைய முழு வெற்றி எப்போ கிடைக்கும்னா அந்த நாட்டில் இருக்கிற தீவிரவாதம் முற்றும் அழியும் போது. அந்த நாட்டில் ஏன் தீவிரவாதி அழியணும், நம்ம அதுக்கு ஏன் இது போராடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதம் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஓகே, அந்த நாட்டு இராணுவத்தால் ஏற்றுமதி செய்யப்பட்ட தீவிரவாதம் நம்ம நாட்டிற்குள் வந்து நம்மளுடைய அமைதியை கெடுக்கும்போது, நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும்போது அந்த தீவிரவாதத்தை முற்றிலுமாக அழிக்க ஒரு முயற்சி தான். அதை நோக்கி எடுக்கப்பட்ட முதல் ஸ்டெப்பு வந்து நேற்று நடந்த அந்த 9 தீவிரவாதி முகாம்கள் மீது நடந்த தாக்குதல். எல்லாருடைய பொதுவான கேள்வி வந்து என்னென்னா, ஏன் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கிறது? அதனால் பொருளாதார ரீதியாக பாகிஸ்தான் வந்து வளர்ச்சி பெறுதா? இந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் வந்து 1979 நம்ம இது உலகம் வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த இது வந்து பைப்போலாராக இருந்தது. பைப்போலார் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுமே 2 அணிகளாக திரண்டு, ஒன்று அமெரிக்காவின் கீழ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்றதும், இன்னொன்று சோவியத் யூனியன் கீழே உள்ள அத்தனை ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்டர்ன் அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இவங்க வந்து 2 அணிகளாக இருந்தாங்க. இப்போ வந்து இது முதல் உலகப் போர் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா இது வந்து பைப்போலாராக ஆகிக்கிட்டு இந்த சுச்சுவேஷனில் 79 சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தானை வந்து ஆக்கிரமிக்க வந்து ஒரு முயற்சியை எடுத்து ஆக்கிரமிக்கும் போது அந்த அணியில் உள்ள அமெரிக்காவின் கீழே உள்ள அந்த வெஸ்டர்ன் பவர்ஸ் வந்து இதை தடுத்து நிறுத்த முயற்சியை எடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து இங்கே வந்து அதை பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாடு, அண்டை நாடு தேவைப்பட்டது. ஆப்கானிஸ்தானுக்கு அண்டை நாடு. அப்போ ஆப்கானிஸ்தானுக்கு அண்டை நாடு வந்து ரஷ்யாவை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரே ஒரு நாடு வந்து பாகிஸ்தான் தான். இந்தியா வந்து ரஷ்யாவோட நட்புறவு உள்ள நாடு, சைனா நட்புறவில் இருந்த நாடு. அப்படி இருக்கும்போது இந்த பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து பொருளாதார ரீதியில் அவ்வளவு ஸ்ட்ராங்கான இல்லாத போது அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களா, அவங்கள யூஸ் பண்ணுறாங்க அந்த வெஸ்டர்ன் பவர்ஸ். இதை வந்து அவங்களுடைய ஆர்மி சீஃப் ஜெனரல் முஷரஃபே சொல்லியிருப்பார். 79 வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா அவங்க வந்து பொருளாதாரத்தை அள்ளி தட்டினாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவிரவாதிகளை வைத்து ஆப்கானிஸ்தானில் போரிட்டு சோவியத் யூனியனோட முயற்சியை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதற்காக
பல பில்லியன் டாலர்ஸை கொடுத்து 20,000 30,000 முஜாஹிதீன்ஸ் வெளியிலேருந்து கொண்டு வந்து அவங்கள பாகிஸ்தான் மூலமாக ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இது போக மெர்சினரிஸ் காசு வாங்கிட்டு இது பண்ணுற அவங்களுக்கு இது கொடுத்து இராணுவ தளவாடங்களை கொடுத்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இவங்களை பாகிஸ்தான் இராணுவமே இந்த தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. இது போக ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே இருக்கிற அந்த லோக்கல் தீவிரவாதிகளுக்கு அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் விலையாக அவர்கள் பெற்றது பல பல பில்லியன் டாலர்ஸ். ஈஸியான ஒரு இது வருமானமாக அவங்களுக்கு வந்துச்சு. இந்த வருமானம், இவ்வளவு பெரிய வருமானத்தை வந்து அந்த பாகிஸ்தான் என்கிற அரசு மற்ற இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக சம்பாதிக்க முடியுமா அந்த காலகட்டத்தில்னா இல்லை. ஸோ ஒரு ஈஸி மணி. இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் மணின்னு சொல்லுவாங்க. ஒரு கொலை ஒரு குற்றம் பண்ணி விட்டு ஒரு கூலிப்படை செஞ்சுட்டு அதில் வந்து வர்ற காசு வந்து பிளட் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ பாகிஸ்தான் அரசே இந்த பிளட் மணியை நம்பி தான் இருந்தது. அந்த இது வந்து சோவியத் யூனியன் வந்து ரஷ்யாவோட டிஸ்இன்டகிரேட் ஆகுது 1990. இது வரைக்கும் இதை ஒரு இண்டஸ்ட்ரியாகவே மாறிடுச்சு. 79 ஆரம்பித்தது இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறி அதுக்கடுத்து 9/11 அட்டாக் நடக்குது. ஒசாமா பின் லேடனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த எல்இடி லஷ்கர்-ஏ தொய்பா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை வளர்க்குறதுக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மூலமாக பணம் பெற்றாங்க இவங்க. இப்போ அதே ஒசாமா பின் லேடனை அழிக்கிறதுக்கு திருப்பி ஒரு பணம். முதல்ல கிரீன் என்வலப்னா இப்போ ப்ளூ என்வலப், ரெண்டுமே பணம், எல்லாத்துக்குமே பணம். ஈஸி மணி. இந்த ஈஸி மணி வந்து பாகிஸ்தான் வந்து இதில் வந்து இதாக ஆரம்பிச்சிச்சு. அவங்களுடைய பொருளாதாரம் இதை நம்பி இருக்க ஆரம்பிக்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னா, இராணுவம் வந்து தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த காலம் போய் தீவிரவாதம் இராணுவத்தை கட்டுப்படுத்தி கொள்ள ஒரு காலகட்டம் வந்து. இந்த சிந்தூர் ஸ்ட்ரைக் வந்து சில பேருக்கு புரியல, என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறது வந்து கார்கிலுக்கு வச்சது. ஆப்ரேஷன் பராக்கிரம், ஆப்ரேஷன் ட்ரைடன்ட். இராணுவம் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ணும். ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ பேர் வைக்கிறது எப்படி வரும்னா அதுக்கு ரெலிவன்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். ரிலிவெண்ட் 22 ஏப்ரல் 2025 அன்னைக்கு 26 ஆண்களை அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய குடும்பத்தார், அவர்களுடைய பேரண்ட்ஸ், அவங்க பிள்ளைங்க முன்னாடி படுகொலை செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள், இளம் விதவைகள், மற்ற எல்லாமே அதாவது இளம் விதவைன்றது இல்லை, எல்லா வயசுலேயும் வந்து விதவைகள் ஆக்கப்பட்டனர். 26 விதவைகள் ஆக்கப்பட்டனர். அவர்கள் இழந்தது கணவனை மட்டுமல்ல, அவர்களுடைய குங்குமம். அந்த குங்குமம் என்ன, ஒரு சுமங்கலியின் அடையாளம் தான் அந்த குங்குமம். தாலி ஒரு சிலர் போடுவாங்க, இது போடுவாங்க. ஆனால் அந்த இந்து சமயத்தில் வந்து அந்த குங்குமம் வந்து அனைத்து மனமான ஒரு பெண்ணும் வந்து அணியக்கூடிய அந்த இது வந்து குங்குமம். அந்த குங்குமம் வந்து கணவன் இருந்து விட்டால் வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த குங்குமம் வந்து இந்தியில் என்னென்னா சிந்தூர். ஸோ இந்த 26 அபலைகள் இழந்த அந்த சிந்தூரை மீட்கிறதுக்கு, அதற்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ், அதோட பதிலடியாக கொடுக்கறதுக்கு இது ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சிருக்கிறது மிக பொருத்தமான செயல். ஸ்கேல்ப் மிசைல்ஸ் வந்து அதில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மிசைல்ஸ். இது வந்து அக்யூரேட்டாக தாக்குதல் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸ் மிசைல்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது, இது ஏன் பயன்படுத்தினாங்க? இங்கே பாருங்க, ஒன்று கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று இப்போ வந்து நைட் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் உள்ள ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரஃபேல்ஸ், சுகாய்ஸ் இப்படின்னு இருக்கும்போது நம்ம ரஃபேல் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இது. இந்த ஏர்பார்ன் பிளாட்ஃபார்மில் இருந்து நம்ம ஃபயர் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட இன்டகிரேட் ஆகி கம்பேட்டிபிளாக இருக்கிற மிசைல்ஸை மட்டும்தான் நம்ம ஃபயர் பண்ண முடியும். எல்லா மிசைல்ஸையும் இது வந்து ஏர் டு சர்ஃபேஸ், நான் வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் கிடையாது. இது ஏரியல் பிளாட்ஃபார்மில் இருந்து தாக்கக்கூடியது. அதுக்கு வந்து லிமிட்டடாக தான் நம்மகிட்ட இருக்குது. ஸ்கேல்ப்பு, ஹேமரு இந்த மாதிரி வந்து லிமிட்டட் மிசைல்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து எது ப்ரிசிஷனாக வந்து துல்லியமாக இது ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப் வந்து செலக்ட் பண்ணதுக்கு காரணம், 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிறத எதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் 50 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் ஃபார் ப்ரிசிஷன் ஒன்லி. இதில் வந்து எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆர்ட்டிலரியில் ஒரு கன்னர், இதில் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 17 கிலோமீட்டர் பண்ணணும்னா சார்ஜ் 4 நாங்கள் ஃபயர் பண்ணுவோம். 30 கிலோமீட்டர்னால் சார்ஜ் 1 ஃபயர் பண்ணுவோம். அந்த சார்ஜ் மாறும், ப்ரொஜெக்டைல் அதே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சில இடத்துல வந்து 18 கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு சார்ஜ் 1 ஃபயர் பண்ணுவோம்.
அதுக்கு காரணமும் இருக்குது, டாக்டிக்கல் ரீசன் இருக்குது. அதை வந்து பொதுமக்கள் யாரும் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஏர்ஃபோர்ஸில் அவங்க செஞ்சுருக்காங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, டெக்னிக்கல் டேர்ம், டெக்னிக்கலாக அதை யூஸ் பண்ணுறது. சரி, இன்னொரு விஷயம் சார், இப்போ மிட் நைட்டில் தேர்வு செஞ்சது வந்து அனைவரும் தூங்கியிருப்பாங்க, அந்த நேரத்தில் ஒரு தாக்குதல் நடைபெறும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமா இருக்கா? வேறு ஏதாவது இதுலேயே வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. என்ன மாதிரியான டேர்ம்ஸ்? இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த பகவல்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு மதரசா இருக்குது, ஒரு மாஸ்க் இருக்குது. அது வந்து ஜேஇஎம்மோட மசூத் ஆசாரோட தலைமையகம், அங்கே எல்லாம் இருக்குது. இப்போ எந்த ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் எடுத்து 9 கேம்ப் எடுத்துனாலும் பக்கத்தில் அந்த வில்லேஜர்ஸ் நடமாட்டம், அந்த கேம்புக்கு வந்து லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு பொதுமக்கள் போவாங்க வருவாங்க, இது எல்லாமே இருக்குது. இப்போ வந்து அர்த்தராத்திரியில் இவங்க யாருமே அங்கே போகிறதுக்கான ஒரு தேவை கிடையாது. ஓகே. ரெண்டாவது, இந்த பவுல்பார் மாதிரி இடத்துல அந்த கேம்புக்குள்ளேயே ஒரு மசூதி இருக்குது, ஒரு மதர்சா இருக்குது. இப்போ பகல் நேரம்னா அங்கே மதர்சாவில் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்கல்ல, கண்டிப்பாக. மசூதியில் இப்போ தொழுகைக்கு போவாங்கல்ல. இப்போ மிட் நைட் 1:30 மணிக்கு அங்கே யாராவது பொதுமக்கள் போகணுங்கிற அவசியம் இருக்கா? இல்லை, கிடையாது. ரெண்டாவது, டாக்டிக்கல் ரீசன். இன்னொன்று வந்து நைட்டு வந்து நைட் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி இல்லாத போது, நம்மளுடைய ரெஸ்ட்ரிக்டட் இது இருக்கும்போது ஒரு ஃபைட்டர் வந்து அட்டாக் பண்ணுறதுங்கிறது வந்து எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். மூணாவது, டாக்டிக்கல் ரீசன் வந்து, அதாவது ஒரு சேட்டலைட் அவங்க வச்சுருக்காங்க, ரெடார் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. ரெடார் பிக்கப் பண்ணுறது ஈஸியாக பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடர் நம்ம அந்த ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே போகும்போது அந்த மாதிரி வந்து ஒரு இதில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஏர் ஸ்பேஸுக்குள்ளே இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது அதை வந்து டிடெக்ட் பண்ணுறது வந்து சேட்டலைட் தான். ஓகே. அந்த சேட்டலைட்டுக்கு வந்து பிளைண்டு ஸ்பாட் வந்துருக்கும், ஜோன், டெட் ஜோன்னு இருக்கும். ஒரு சில காலகட்டத்தில் அந்த சேட்டலைட் வந்து அந்த ஏரியாவை கவர் பண்ணாது. ஓகே. எல்லா சேட்டலைட்டுக்கும் வந்து அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்துல் கலாம் ஒரு அந்த அது கரெக்டாக சொன்னீங்க. ஸ்டாட்டிக்ஸ் வந்து இப்போ பயன்படுத்தி இந்த இதில் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் அதுவும் இருக்கலாம். இதுதான் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல முடியாது. இல்லை, ஒரு ஐடியாலஜி நம்ம வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது அனைத்தையுமே நம்ம வந்து யூகித்து இதுதான் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அவங்க சொல்லுவாங்க. சார், அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அங்கே பொதுமக்கள் இறந்ததாக ஒரு ப்ரொபகண்டா ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி வந்து நம்ம வீரர்கள் வந்து சொல்லவே இல்லை. இந்த மாதிரி பொதுமக்கள் பாகிஸ்தானில் இறக்கலைன்ற ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இந்தியா உடைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் இதை போன கொஸ்டினில் அதை கவர் பண்ணேன். ஒரு பொதுமக்கள் எங்கே இறப்பாங்கன்னா, அங்கே பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை அட்டாக் பண்ணியிருந்தோம்னா இறப்பாங்க. இப்போ நான் வந்து ஏன் நைட்டு 1 மணிக்கு 1:30 மணிக்கு இவங்க பண்ணாங்க அப்படின்னா, அங்கே பொதுமக்கள் யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது முதல்ல வந்து ஒரு டெரரிஸ்ட் கேம்ப். இப்போ பொதுமக்கள் அங்கே போகிறாங்கன்னா அவங்க எதுக்கு போவாங்கன்னா, அங்கே உள்ள லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டுக்காக, ஏதோ ஒரு வேலைக்காக அங்கே போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு கேம்ப் மாதிரி தானே அது. அங்கே அப்போ தான் அங்கே பொதுமக்கள் போவாங்க. பகலில் தான் அவங்க போவாங்க. பகலுக்கு கிடையாது. நைட்டு 1:30 மணிக்கு மதரசாவில் படிக்கிறதுக்கு யாரும் போக மாட்டாங்க, மசூதிக்கு யாரும் போக மாட்டாங்க. அங்கே இருக்கிற தீவிரவாதியை படுத்து தூங்குவான். அப்போ அந்த கேம்பில் பொதுமக்களுக்கு என்ன வேலை? பொதுமக்கள் ராங் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பான முறையில் இப்போ வந்து நான் இதைத்தான் கேட்பேன். இப்போ வந்து இந்த தீவிரவாதிகள் கேம்ப் வந்து உலக நாடுகள் எல்லாமே எல்லாமே சொல்லும் இது தீவிரவாதிகள் கேம்ப்பு. பாகிஸ்தானே சொல்லும் ஆமாம் இதுதான் கேம்ப் அப்படின்னு. அந்த இடத்துல நைட்டு 1:30 மணிக்கு பொதுமக்களுக்கு என்ன வேலை? அப்போ வந்து இந்த மாதிரி பொதுமக்களையும் தாக்கி இது வந்து ப்ராபகண்டா வார்ஃபேர். ஓகே. தவறான ஒரு இதை கொடுத்து வார்ஃபேர் பண்ணுறாங்க. இது வந்து மற்றவங்களுக்கு நடுவில், அவங்களுடைய பாகிஸ்தான் மக்களுக்கு நடுவில் ஒரு இதை கொண்டு வராது. பாகிஸ்தான் மக்களுக்கே இது நல்லா தெரியும். அந்த கிராமத்தை சுற்றி இருந்தவங்க எங்கே இது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கே நல்லா தெரியும் இங்கே யாரும் பொதுமக்கள் சாகலைன்னு. நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மீடியாவில் உள்ள கிளிப்பிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, பவுல்பூர் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அந்த பவுல்பூர் டவுன்லேருந்து கிராமத்துலேருந்து மக்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க போகிறாங்களே தவிர அவங்க கத்தி கதறிட்டு அங்கே பொதுமக்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க போகிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் அந்த மாதிரி யாரும் போகல. ஒரு கியூரியாசிட்டியில் இந்த கேம்ப் என்னாச்சு ஏதாவது அடிச்சிச்சு அப்படின்றத பார்க்க போகிறாங்க. இப்போது பாகிஸ்தானுக்கு உள்ளூர் பொதுமக்கள் இருந்து அதிகமான எதிர்ப்பு கிடைச்சிருக்குல்ல? இப்போ கண்டிப்பான முறையில் இன்னைக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தே பாகிஸ்தான் மக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு எதிர்ப்பு வந்து எப்பயோ கிளம்பிடுச்சு. ஏன்னா வந்து பாகிஸ்தான் இராணுவம் அப்படின்றது வந்து அவங்களுடைய சிவில் கவர்மெண்ட்டில் இன்டர்ஃபியர் பண்ணுறதை வந்து எந்த ஒரு மக்களாட்சி உள்ள ஒரு நாடும் விரும்பாது. ஆனால் இந்த தலைமை, இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆப்ஷனே இல்லாமல் போச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன விரும்புவாங்களா? இந்த மாதிரி ஒரு தலையீடு, தீவிரவாதம் தலையிடுறது. எல்லாருமே, எல்லா மக்களும் ஒரு காலகட்டத்தில் வந்து
அமைதியான ஒரு இதை வந்து வாழ தான் விரும்புவாங்களே தவிர இந்த மாதிரி வார்லார்டிசம் இருக்கிற ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாழ விரும்ப மாட்டேங்க. அது அவங்களால ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களால போதுண்டா, இது எதுக்கு, எதை நோக்கி இந்த பயணம் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எல்லா மனிதனுக்கும் வரும். சார் அப்புறம் இன்னொரு கேள்வியும் இருக்குது. இந்த பஹல்காம் தாக்குதலில் இந்த தீவிரவாதிகள் எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்க அப்படின்ற விஷயமே வந்து தெரியல. சில பேர் வந்து சுரங்கப்பாதை மூலயமா வந்தாங்கன்றாங்க. இது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா, இல்லை இது ஆர்மியோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா? அந்த எல்லை பகுதின்னு சொல்கிறோம், எல்லை பகுதியில் கண்காணிப்பு அதிகமாக இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிறது மிகப்பெரிய டாபிக்ங்க. நீங்கள் டச் பண்ணுறீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன, இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது என்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டா, இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத தெரியாமல் நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்னு சொல்லக்கூடாது. ஓகே. இன்டெலிஜென்ஸ் எத்தனை ஏஜென்சி இருக்குது, ரா போன்ற அமைப்பு இருக்குது. ராக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? ரா வந்து வெளிநாட்டு இன்டெலிஜென்ஸை வந்து கேதர் பண்ணுறது ராவோடது, உள்நாட்டு இதில் பண்ணுறது ஐபி, இன்டெலிஜென்ஸ் பீரோ. இந்த 2 பேரும் என்ன செய்வாங்க, பார்டரில் யார் பண்ணணும், பார்டரில் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அவங்க இருக்காங்க. இது போக லோக்கல் போலீஸ், சிஆர்பிஎஃப் அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இவங்களுக்கு இது போக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு நம்ம சோர்சஸ் வந்து அங்கே இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு பாப் அப்படிம்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் NTROன்னு ஒன்று இருக்குது. ஓகே. நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது யார், NSA அஜித் தோவல் கீழே PMOலே உட்காந்துருக்கு. ஓகே. இவங்க தான் இருக்கிற எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் கோஆர்டினேட் பண்ணுற ஒரு தலைமையகம் மாதிரி. இப்போ இந்த காஷ்மீரில் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் அந்த டெரெயின் வந்து எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், எந்த அந்த மெக்கானிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. இது யாரோட பொறுப்பு? ராவோட பொறுப்பா, ஐபியோட பொறுப்பா, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸோட பொறுப்பா, இல்லை அங்கே உள்ள ஃபார்வர்ட் டிஃபென்ஸில் இருக்கிற இன்ஃபென்ட்ரி பட்டாலியனோட பொறுப்பா, இல்லை போலீஸோட பொறுப்பா, இல்லை சிஆர்பிஎஃபோட பொறுப்பா? இல்லை சார், எல்லாரும் பொதுவாக காமன் பீப்புள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து எல்லை பாதுகாப்பு படை இருக்குது, எப்படி வராங்க எப்படி போகிறாங்கன்னே தெரில, இவ்வளோ பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அங்கே இவ்வளோ செலவு பண்ணி அங்கே குவிச்சு வச்சுருக்காங்க, இந்த இடத்துல எப்படி வந்து போகிறாங்கன்றத கேள்வி. எல்லை பாதுகாப்பு படை இருக்கிறது வந்து ஐபியில். ஐபின்றது வெரி வெல் டெமார்க்கேட்டட். நம்ம ஃபென்ஸ் போட்டு அதை வந்து பெட்ரோலிங் பண்ணி மேனேஜ் பண்ணுறோம். அந்த இடத்துல எப்பயுமே வந்து ஊடுருவல் நடக்கிறது மிக கஷ்டமான கருது. அப்போ வேற எங்கே இந்த ஊடுருவல் நடந்தது லைன் ஆஃப் கண்ட்ரோலில். லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நமக்கு ஃபென்ஸ் போட்டு ஒரு டிமார்க்கேஷனுங்கிறது கிடையாது. லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது சிம்லா அக்ரிமெண்ட் மூலமாக இரு நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒரு லைன். இதை தாண்டி நீ வரக்கூடாது, அதை தாண்டி நான் வரக்கூடாது அப்படிங்கிறது. அது இதில் வந்து என்ன இதுனா, அந்த ஜாகிரஃபி இருக்குது பார்த்தீங்களா, டெரெயின், அதனுடைய நிலப்பரப்பு, அது வந்து இங்கே இருக்க மாதிரி பிளைன்ஸ் கிடையாது. இங்கேருந்து அந்த தெரிகிற ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு புரோக்கன் கிரவுண்ட்ஸு எல்லாமே இருக்கும். அந்த டெரெயின் இஸ் வெரி ஹொஸ்டைல். கிளைமேட் அதை விட ஹொஸ்டைல். ரைட்டுங்களா? அங்கே வந்து அதாவது பக்கத்தில் பாகிஸ்தான், ரொம்ப 40 அடி 40 மீட்டர்லாம் பாகிஸ்தான் போஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஒரு இன்ச்சையும் ஒரு ஜவான் போட்டுலாம் பாதுகாக்க முடியாது. இதை எப்படின்னா, ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குது, ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கு ஒரு கம்பெனி போடுறாங்கன்னா, ஒரு நைட் அட் அ டைமில் அந்த 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 கிலோமீட்டரில் அத்தனை கிலோமீட்டரில் ஒரு 20-25 பேர் தான் முழிச்சிருக்க முடியும். அவன் வந்து இங்கேருந்து பார்க்குறது அவனோட விசிபிலிட்டிலே இருக்காது. அந்த கீழே கூடி போகிற அந்த இதில் வந்து யாராவது ஒருத்தன் போகிறான் அப்படிங்கிறது வந்து யாராலையும் டிடெக்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சர்வேலன்ஸ் கிரிட் போட்டு வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம். ஆனால் அவங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் கைடு இருக்காங்க இந்த சைடு. அது வந்து ரெண்டாவது தான் ஹொஸ்டைல் பாப்புலேஷன். ஹொஸ்டைல் டெரெயின் ஆயிடுச்சு, ஹொஸ்டைல் கிளைமேட் ஆயிடுச்சு, மூணாவது ஹொஸ்டைல் பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன் என்னன்னா காஷ்மீரி பாப்புலேஷன் அவங்களுடைய சேர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்கள வந்து அங்கேருந்து கைட் பண்ணி கூட்டிட்டு வர்றது யாரு உள்ள? இந்த இடத்துல இந்த நேரம் வந்து இந்திய ராணுவம் பெட்ரோலிங் பண்ணலை, வா கூட்டு வா உள்ளே கூட்டு போய் விடுறேன் அப்படி விடும்போது நீங்கள் யாரை குறை சொல்ல முடியும்? ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நீங்கள் வந்து நிறுத்துகிற அளவுக்கு எந்த நாட்டுக்கும் வந்து ஒரு இராணுவம் கிடையாது, அதுக்கு பொருளாதாரம் வந்து இடம் கொடுக்காது. சரிங்க சார், இப்போ இன்னொரு கேள்வி. பொருளாதார ரீதியாக வந்து பாகிஸ்தான் ரொம்ப பின்னடைவில் இருக்குது. இந்த நிலையில் போர் வருமா வராதா அப்படின்ற கேள்வி அனைவருக்கும் இருக்குது. இப்போ வந்து பிரதமரும் குடியரசுத் தலைவரும் சந்திச்சிருக்காங்க. போர் வருமா வராதா? போர் கண்டிப்பாக நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து போர் ஆரம்பிக்க மாட்டோம்.
போர் திணிக்கப்பட்டால் நம்ம வந்து அனைத்து விதமான முன்னேற்பாடுகளோடையும் நம்ம இருக்கோம், தயார் நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஒத்திகை, போர் ஒத்திகை. இது எந்த ப்ரிப்பேர்ட்னஸில் தான் வரும். போர் வந்து போர் தான் நம்ம பண்ணணும்னா, போருங்கிறது என்ன, போர் வந்து பேரழிவுங்க. போர் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். நீங்கள் வந்து ஃபைனல் ஆர்குமெண்ட் ஆஃப் கிங்ஸில் தான் வார் வரும். வார்ன்றது வந்து முதல்ல எல்லா முயற்சியும் தோத்ததுக்கப்புறம் வந்து தான் வார் வரும். வார் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது, இது வந்து அழிவு. வார ஆரம்பிக்கிறது ஈஸி, முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய தேசிய தலைமையும் சரி, எந்த ஒரு பொறுப்பான ஒரு லீடரும் ஒரு இராணுவ தலைமையோ இது வரைக்கும் வந்து போர் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் என்ன சொல்லுது, நாங்கள் வந்து நீங்கள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிப்பாட்டு சஸ்பெண்ட் பண்ணும்போதே இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார், இதை நாங்கள் வந்து போராக பார்க்குறோம் அப்படின்றாங்க. போராக பார்த்துக்கோ, என்ன வேணால் செஞ்சுக்க, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, உன்னால் முடியுமா அப்படின்றது தான். இப்போ வந்து ஒரு பயத்தில் இருக்கிற பாகிஸ்தான், பொருளாதார ரீதியில் அடிமட்டத்தில் இருக்கிற பாகிஸ்தான், ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஏதாவது செஞ்சு ஒரு ரெலிவெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிற பாகிஸ்தான், அப்போ என்ன செய்யணும், ஏதாவது ஒன்று வந்து ஒரு மிஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்து விட்டால் அதையும் எதிர்கொள்வதற்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அது வந்து இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செகண்டில் வந்து ட்ரிகர் ஆகுறது ஒரு எஸ்கலேஷன். இப்போ உள்ள அந்த பதற்ற நிலை வந்து ட்ரிகர் ஆகி ஒரு போராக எஸ்கலேட் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் எஸ்கலேஷன் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் இதை எஸ்கலேட் பண்ணுங்கள், இதை வளர விடாதீங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னன்னா, இந்திய நாடு இவ்வளோ பெரிய 150 கோடி மக்கள் உள்ள இந்திய நாடு என்னைக்குமே போரை விரும்பவில்லை, நம்ம போர் தொடுக்க போவதில்லை. இதை வந்து இந்த மெசேஜ் யாருக்குன்னா, பாகிஸ்தான் என்கிற அந்த நாடுக்கு, ரோகு நேஷனுக்கு தான் அது. ஓகே. ஸோ அந்த நேஷன் வந்து இந்த மாதிரி எதுவுமே செஞ்சு தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலக நாடுகள் சொல்கிறது, இதை கண்டெயின் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகே, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ வெரி மச்.